4 அணில் அடிச்சுக்கிறது. அதில் ஒரு அணில் சொல்லுது, நான் ரொம்ப அறிவாளி, இவன் முட்டாப்பை, இவனுக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு. ஒரு அணில் சொல்லுது, இவன் 3 பேரும் அறிவிட்டவன், நான் தான் புத்திசாலி அப்படின்னு அது சொல்லுது. இன்னொரு அணில் சொல்லுது, இவன் 2 ஒரு தற்குறிப்பை, ஒன்றும் தெரியல, நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி, நான் தான் உயர்ந்தவன் அது சொல்லுது. இப்படி ஒன்று அடிச்சுக்கிறது. காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பல, அவர்கிட்ட ஒரு போகிறாங்க, 4 பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. ஐயா, நீங்கள் தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அவர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டாப்புல, ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல. என்ன ஐயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஐயா இவன் ஒன்றும் தெரியாத பைத்தியக்காரங்களா இருக்காங்க, அறிவில்லாதவனா இருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது, சரி நீங்கள் அறிவாளிகளா இல்லையா, நீங்கள் உங்களில் யார் பெரிய ஆள், இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க, போய் எனக்கு பசிக்குது சாப்பிட்றத எடுத்துக்குவாங்க. கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது. தேசமாக சாப்பிட்டு தூங்கிட்டாப்புல. மறுபடியும் ஐயா என்ன ஒரு வாரம் இருக்குது, போயிட்டு வா, ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூட, கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு, தலையை கொஞ்சம் சொரிஞ்சு விடு, எல்லா வேலையும் இந்த அணில் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நல்லா ஒரு வாரம் சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது, ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னு ஏசமாக அங்கே வர்றாரு. அப்படி உட்காந்துருக்காப்புல. இது 2 இந்த 4 நம்ம உட்காந்துருக்கோம்ல, அதே மாதிரி உட்காந்துருக்கு. அவர் சொல்கிறார், என்ன சமானு, நீங்கள் 4 பேருமே பைத்தியக்காரப்ப இல்லையா, நான் தான் பெரிய ஆள் உங்கள் 4 பேரை விட, எப்படி சொல்றியா அப்படின்னு. ஒரு வேலை ஏமா உங்கள் 4 பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா, டேய் நான் தான்டா பெரிய ஆள். இப்படித்தான் நம்ம எல்லாம் தீதான் தமிழம் பூரா. இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு இருக்கு பேர், குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டே, இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுறதுக்கு பாருங்க, புரியுதா? இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப பெறுவாங்க, திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அது செயல்படாது, அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும், அவ்வளோதான். அதுக்கு என்ன செய்யணும்? கடுமையாக உழைக்கணும், வெல்லணும், தமிழ் தேசிய அரசை மலர செய்யணும், அவ்வளோதான். அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது, இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது, தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது. அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது, 60-70 இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள். இன்னைக்கு ஒரு இடம், அதுவும் தனிச்சு நிற்க முடியாது, உதயசூரியன்லேயே நிற்கணும். அந்த நிலைக்கு தேய்த்து குரலற்ற, அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும். என் நம்பி சொன்னான் பாருங்க, ராமநாதத்தில் ஒரு இமாம், நான் அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், தம்பி நம்ம உண்மையிலே அல்லாஹ் ஒருவருக்கு தான் பயப்படணுமா, இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா? பார்த்தாலும் 5 வேளை தொழுகும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்றோம், என்ன சொல்லி துவா பண்றோம்? இந்த அநீதி தொடரணும், இந்த அக்கிரமம் தொடரணும், எங்க அடிமை நிலை தொடரணும், அப்படியா வேண்டோம்? கொடுமை. சட்டம் இயற்றிட்டார்கள், நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது. நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும். அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள், கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள். நாடெங்கிலும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை, எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள். வக்பு என்றால் என்ன, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும். இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம். இதுதான் செய்தி, இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து. நீ எழுதி வை, 10 வருஷத்துக்கு அப்புறம், 10 ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது, வாரியம் இருந்த தடமும் இருக்காது. இதுதான் மகாராஷ்டிராவில் எப்படி
சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ அப்படி இங்கே பல கட்சிகள் இல்லாமல் போகும். நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும். மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீல்ல, மழை வரும்னா கொடை எடுத்துக்கிட்டு போற, அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னிட்ட ஒரு கொடை இருக்கு, அதான் அரசியல் அதிகார கொடை படை. அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும். போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் போராட்டம் நாளையதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.